யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எத்தனை பேர் நீங்க உங்களுடைய உள்மனது சொல்றத கேட்டு முடிவெடுக்கிறீங்க? உங்க உள்மனது சொல்றத கேட்டு நடக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. நெறைய பேருக்கு அதுக்கு ஆன்சரே இருக்காது. அப்படிலாம் இல்லையே, எனக்கு யாராவது எதனா சொல்லணும். அப்பதான் எனக்கு என் மண்டையில புரியும். இப்படியெல்லாம் நீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்க அவேக்கன் பண்றது மூலியமா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க முடியும். அப்பேற்பட்ட முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். பிரபஞ்ச சக்தியோடைய நாலேஜ், அதாவது இப்போ கூட இந்த பிரபஞ்ச மெசேஜ் பார்க்குறோம். ஏதோ ஒரு மெசேஜ் வருது, யாரோ உட்காந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க, ஓகே அதை நம்ம கேட்கலாம். இப்படி இல்லாம பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்திலேருந்து எப்படி ஒரு மெசேஜ் இவங்க கன்வே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்றதுக்கு கூட அதுவும் ஒரு விதமான ஒரு அண்ட் உங்களுடைய விஷன் எப்பவுமே தெளிவா இருக்கணும். நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் தெளிவானதா இருக்கான்றத நோட்டீஸ் பண்ணுங்க. உங்களுடைய பார்க்கும் திறன் எப்பவுமே தெளிவானதா இருக்கணும், தெளிவானதா மாறணும். அப்போ மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி போகும், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். மிதுன ராசி, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுது, அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத யூனிவர்ஸ் இந்த ஆகாஷி கைடன்ஸ் மூலயமா உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எத்தனை பேர் நீங்க உங்களுடைய உள்மனது சொல்றத கேட்டு முடிவெடுக்கிறீங்க, உங்க உள்மனது சொல்றத கேட்டு நடக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு அதுக்கு ஆன்சரே இருக்காது. அப்படிலாம் இல்லையே, எனக்கு யாராவது எதனா சொல்லணும், அப்பதான் எனக்கு என் மண்டையில புரியும், இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை தான் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில பேருக்கு அந்த உள்ளுணர்வு தன்மையே ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ அதை அவேக்னிங் பண்ணுங்க. அதை அவேக்னிங் பண்ற விதமா, அதை விழிப்படைய செய்யக்கூடிய விதமா நீங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, ஸ்பிரிச்சுவல் லீடர், இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதை நான் சொல்றது நல்ல குரு, நல்ல லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், ஃபேக்கா இல்லாமல். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த குருக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்றது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் அவேக்கன் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க முடியும். அப்பேற்பட்ட முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்றது இங்கே தெரியுது. அண்ட் இன்னொன்று, நீங்கள்
இந்த காஸ்மிக் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். இந்த பிரபஞ்ச சக்தியோடைய நாலேஜ், அதாவது இப்போ கூட இந்த பிரபஞ்ச மெசேஜ் பார்க்குறோம், ஏதோ ஒரு மெசேஜ் வருது, யாரோ உட்காந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, ஓகே அதை நம்ம கேட்கலாம். இப்படி இல்லாமல் பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்துலேருந்து எப்படி ஒரு மெசேஜ் இவங்க கன்வே பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கூட அதுவும் ஒரு விதமான ஒரு அவேக்னிங் தான், ஒரு என்லைட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நான் வந்து போகணும், அதுதான் எனக்கு அதிக நாட்டம் இருக்குது அப்படின்னா, அப்போது இப்பேற்பட்ட சில நிலைகளெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ எந்த ரிலீஜியஸையும் பேஸ் பண்ணாத ஒரு என்லைட்மெண்ட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணோம்னா நீங்கள் கரெக்டான ஒரு குருவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க. இப்போது வந்து நான் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்துமா, நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், நான் வந்து வேறு விதமான ஒரு எய்ம் இருக்குது, எனக்கு கோல்ஸ் இருக்குது, எனக்கு இதை பொருந்தாதா அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களும் டெவலப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்களும் டெவலப் ஆகும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் மாற்றணும்னு இருந்தால் அப்போ இந்த விஷயத்த மாற்றுங்க. நான் இது வரைக்கும் ஆன்மீக ரீதியாக எதையுமே ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஸோ அந்த ஒரு விஷயத்த மாற்றுங்க. ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றதும், ஆன்மீகத்தில் தான் இருக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகம் வேற, அப்போது அதை சேஞ்ச் பண்ணுங்க. அந்த ஒரு பர்செப்ஷன், அந்த ஒரு ஃபாலோஅப்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் உங்களுடைய விஷன் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் தெளிவானதாக இருக்கான்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பார்க்கும் திறன் எப்போவுமே தெளிவானதாக இருக்கணும், தெளிவானதாக மாறணும். அப்போ மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி போகும், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும். அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் உங்கள் கண்ணெதிர்க்க நடக்குதுன்னா அதனுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் அந்த ஒரு விஷயத்தினுடைய தன்மை எப்படி மாறி இருக்கும், ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ உங்களுடைய விஷனரி சிஸ்டத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எதன் மேலே இருக்குது, எந்த விஷயங்கள நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. இதில் எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கட்டாயம் மாற்றியே ஆகணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இதே பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.